Welcome to our channel English பேசலாமே. Practice makes you perfect. நாம் தினமும் 15 ஆங்கில வாக்கியங்கள் பார்க்க போகின்றோம். இவற்றை உங்கள் நடைமுறை வாழ்வில் பயிற்சி பண்ணி பழகுங்கள். நான் இவ்வாக்கியங்களை தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். எங்கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாருங்கள். முடிவில் உங்களாலும் இதே போல ஆங்கிலத்தில் சரளமாக பேசிட முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவனுக்கு வெற்றியில் பூரண நம்பிக்கை இருந்தது. He was confident of success. He was confident of success. He was confident of success. அவளுக்கு மாம்பழம் மிகவும் விருப்பம். She is fond of mangoes. She is fond of mangoes. She is fond of mangoes. அவனுக்கு ஒரு காது கேட்காது. He is deaf in one ear. He is deaf in one ear. He is deaf in one ear. அவர்கள் சங்கீதத்தில் கைதேர்ந்தவர்கள். They are well versed in music. They are well versed in music. They are well versed in music. அவள் சமையலில் கைதேர்ந்தவள். She is well versed in cooking. She is well versed in cooking. She is well versed in cooking. அவளை பார்த்தால் எனக்கு என் சகோதரி நினைவுக்கு வருது. She reminds me of my sister. She reminds me of my sister. She reminds me of my sister. அவள் அங்கே போகிறாளா? Is she going there? Is she going there? Is she going there? தயவு செய்து கதவை திறவுங்கள். Please open the door. Please open the door. Please open the door. பேசாமல் இரு. Keep quiet. Keep quiet. Keep quiet. வேலையை நிறுத்து. Stop doing the work. Stop doing the work. Stop doing the work. இரவு எவ்வளவு குளிராக இருந்தது. What a cold night it was. What a cold night it was. What a cold night it was. வாய்ப்பில்லை. No chance. No chance. No chance. அவ்வளவுதான். That is all. That is all. That's all. சுறுசுறுப்பாக இரு. Be active. Be active. எனக்கு இதில் விருப்பமில்லை. I'm not fond of this. I am not fond of this. I'm not fond of this. உங்களுக்கான வினா. என் அம்மா தையலில் கைதேர்ந்தவர். Please comment your answer. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.